ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி டிராயிங்க்கு அவுட்லைன் எப்படி போடலான்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் நீங்களும் இதே மாதிரியே ஒரு டிராயிங்க்கு அவுட்லைனும் போடலாம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டிராயிங்கையும் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிராயிங் பண்ணியிருக்கேன். ஒரு டிராயிங் அழகாக வரையணும்னா முதல்ல டிராயிங்கோட அவுட்லைனை ஒழுங்காக போடணும். டிராயிங்கோட அவுட்லைனை போட கிரிட் மேக்கர்னு ஆப் நிறைய ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கிரிட் மேக்கர் ஃபார் டிராயிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். இதில் எந்த ஆப் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப் வெறும் 8 MB தான் இருக்குது. ஸோ இதே டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஆப் டவுன்லோட் ஆனதும் மொபைலில் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பில் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான செலக்ட் ஃபோட்டோ இது கொடுத்துக்கலாம். எந்த ஃபோட்டோவுக்கு கிரிட் போட போகிறோமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். இந்த டிராயிங் டியூட்டோரியலில் நான் எடுத்ததுமே ஒரு ஆக்டரோட ஃபோட்டோ வச்சுட்டு டெமோ காட்ட போகிறதில்ல. ஒரு ஹியூமன் ஃபேஸ் நீங்கள் வரைகிறீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல ஒரு சிம்பிளான டிராயிங்கை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹியூமன் ஃபேஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கார்ட்டூன், அனிமே இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஹியூமன் ஃபேஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதும் இந்த ஆப்பில் அதுவே வந்து கிரிட் போட்டுருது. இப்போ நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த கிரிட் பாக்ஸஸ் எல்லாம் வந்து மாற்றணும். நான் இங்கே 8:16 அப்படின்ற அளவு தான் தரேன். இது என்னோட மொபைல் ஃபோனோட பேக் கேஸோட சைஸு. அதனால நீளத்தில் வந்துட்டு 16 அகலத்தில் வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நான் 1 சென்டிமீட்டர் அளவுள்ள பாக்ஸஸ் தான் போட்டுட்ருக்கேன். இந்த பாக்ஸ் போட்டு பிடிச்சதும் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த பிக்சரை மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவில் பாக்ஸஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் உள்ளேயும் நம்பர்ஸ் வந்து எழுத போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன டிராயிங்க்கு இந்த நம்பர் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரிய சைஸில் டிராயிங் பண்ணும் போது இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்ம இப்போதுலேருந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்பர் போடுறதுக்காக உங்கள் மொபைலில் வந்துட்டு ஃபோட்டோவில் வந்து எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஃபோட்டோவில் எங்கே நம்பர்ஸ் நமக்கு தேவையோ அந்த இடத்துல நம்பர்ஸ் போட்டுக்கலாம். நம்பர்ஸ் போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டோம். இந்த பிக்சரை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம கிரிட் போட்ட ஃபோட்டோவை எவ்வளோ பெருசாக வரைய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னொரு பேப்பரில் வந்துட்டு இந்த பாக்ஸஸ் போட போகிறோம். பாக்ஸஸோட சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ டிராயிங் அவ்வளோ பெருசாக வரும். நான் வந்து இங்கே என்னோடய டிராயிங் வந்து சின்ன சைஸில் வேணும். அதனால் சென்டிமீட்டர் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் 16:8 அப்படின்னு ஒரு பாக்ஸுமே 1 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற கிரிட் தான் போட போகிறேன். ஏற்கனவே இந்த கிரிட் வந்து பேப்பரில் எப்படி போடணும்னு தெரிஞ்சவங்க இந்த பார்ட்டை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரியும்னா நீங்கள் இந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என் மொபைல் ஃபோனோட சைஸு 16:8. ஸோ இந்த சைஸில் வந்துட்டு 1 சென்டிமீட்டரில் பாக்ஸ் போட போகிறோம். அதனால் ஸ்கேலில் சென்டிமீட்டர் சைடு இருக்கிற அந்த பார்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணி நீளத்தில் மொத்தமாக 16 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணுறோம். நீளத்தில் 16 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ண போகிறோம். இதனால் இந்த பேப்பரில் ஒரு சென்டிமீட்டராக வந்துட்டு மார்க் பண்ணுறோம். இது வந்து 16 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணும்போது 16 இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். மேலே எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி இந்த பேப்பருக்கு கீழேயும் 16 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு சென்டிமீட்டராக வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த பேப்பரில் மேலேயும் கீழேயும் 16 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போது மேலே இருக்கிற அந்த டாட்டையும் கீழே இருக்கிற ஒரு டாட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த பேப்பரில் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு லைன் போட்ட இடத்துல ஸ்கேலை வச்சு 8 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி கடைசி கோட்லேயும் வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணுறோம். இந்த பேப்பரில் லெஃப்ட் சைட்லேயும் 8 சென்டிமீட்டர் போட்டிருப்போம், ரைட் சைட்லேயும் 8 சென்டிமீட்டர்ஸ் போட்டிருப்போம். இப்போ ஸ்கேலை ஹரிசாண்டலாக வச்சு 2 லைன்ஸையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணும் போது ஒரு பாக்ஸாக க்ரியேட் ஆகும். இந்த பாக்ஸோட அளவு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டிராயிங் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணாமல் 1 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது பாக்ஸோட சைஸ் பெருசாகும், பேப்பரோட சைஸும் பெருசாகும். அதனால் டிராயிங்கோட சைஸும் பெருசாக இருக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணும்போது நிறைய டைம் எடுத்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுங்கள். கிரிட் கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் கொஞ்சம் இன்கரெக்டாக இருந்தாலும் அது டிராயிங்கை அஃபெக்ட் பண்ணும். இப்போது பக்காவான 1 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற 8x16 அப்படின்ற சைஸில் கிரிட்டு போட்டாச்சு. ஃபோட்டோவில் நம்ம நம்பர்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த பேப்பர்லேயும் பாக்ஸ் மேலே நம்பர்ஸ் போட்டுடலாம். இப்போது டிராயிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோவை நிறைய பாக்ஸஸாக இருக்கிற மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருப்போம். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஒரு பாக்ஸ்லேயும் என்னென்ன லைன்ஸ் எங்கெங்கே போகுது அப்படின்றத மட்டும் பார்த்து அதே மாதிரி வச்சிருக்கிற பேப்பரில் இருக்கிற பாக்ஸஸ்லேயும் அதே மாதிரி லைன்ஸ் போட போகிறோம். அவ்வளவுதான். இப்போது பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு நான் போட்டிருக்கிற அந்த லைனும் மேலேருந்து வர 2ம் லெஃப்ட் சைட்லேருந்து வர 2ம் மீட் ஆகிற இடத்துல அந்த பாக்ஸில் என்ன லைன்ஸ் இருக்குது அதை மட்டும்தான் நான் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயும் இந்த லைன்ஸ் எல்லாமே எங்கே கரெக்டாக போகுது அப்படின்றத பார்த்து அதே மாதிரி லைன்ஸ் தான் நான் போட்டுக்கிறேன். இந்த கிரிட் மெத்தட் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற இமேஜில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த பாக்ஸில் என்ன விஷயம் இருக்கோ அதைத்தான் நான் இங்கே ரைட் சைடில் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிராயிங்க்கு அவுட்லைன் போடுறதுக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே போட்டுடலாம். இந்த அவுட்லைன் போடும்போது பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இந்த லைன்ஸ் எந்த பாக்ஸ்லேருந்து எந்த பாக்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் மேலே இருக்கிற பாக்ஸஸ் டாப் சைட்லேயுமே வந்து 1 2 3 தான் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைட்லேயுமே 1 2 3 தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு ABCDன்னு எழுதியிருக்கலாம். ABCDன்னு எழுதும் போது 2ஆம் நம்பர் வந்துட்டு Bன்னு இருக்கும். B5ல் வந்து இப்போ டிராயிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ABCDன்னு போட்டுட்டு மேலே 1 2 3ன்னு போடும் போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், 2 சைடுமே 1 2 3ன்னு. அதனால் நான் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ABCDன்னு சைடில் எழுதி வச்சு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டிராயிங் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து ஒன்று தான். இப்போ நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ ஷேடிங் வந்து விட்டுருங்க. ஷேடிங் வந்து அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பென்சிலில் வந்து கோடாக போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி போடும்போது அது வந்து கரெக்டாக வராது. எந்தெந்த இடத்துலலாம் லைன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அந்த லைனை மட்டும் தான் நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணுறீங்க. இதை மாதிரி ஒரு பாக்ஸாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த பாக்ஸுக்கு போங்க. உங்களால் இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் இமேஜஸ் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக வரைய முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் போர்ட்ரேட் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்ததுமே நீங்கள் போர்ட்ரேட் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஷேடிங்லாம் வரும். ஷேடிங்ஸ்லாம் வரும்போது அது நிறைய இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஷேடிங்கை வந்து நம்ம பென்சிலில் அழுத்தி வரையும் போது அது டிராயிங் வந்து இன்னும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் ஒரு பாக்ஸ்லேயும் என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே வந்துட்டு இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ டிராயிங் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிராயிங் முடிச்சதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த பென்சில் டிராயிங் மேலேயே வந்துட்டு போட போகிறேன். போட்டதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்தையுமே பென்சிலில் வரைஞ்ச எல்லாம் ரேஸ் பண்ணும்போது வெறும் அந்த மார்க்கரில் போட்ட லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கிளியர் லைன்ஸும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஈஸியாக இருக்கா இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, புரியலையா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவும் நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியறதுக்கு வேறு ஒரு ஃபோட்டோ வச்சு மறுபடியும் இந்த கிரிட் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியாதவங்க இந்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்கள். இது என்னுடைய பழைய வீடியோ. இந்த கிரிட் மெத்தடில் நாம் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற பிக்சரை அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிற காலி பிக்சரை வரைய போகிறோம். இங்கே நான் 2வது காலமில் 2வது ரோவில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன லைன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். இப்போது 2வது ரோவில் 2வது காலமில் உள்ள கட்டத்தில் சின்னதாக ஒரு கர்வ் லைன் தான் வரைய போகிறோம். இந்த லைன் இந்த கட்டத்தோட பாதியிலேருந்து ஆரம்பித்து கீழே ரைட் கார்னரில் முடியுது. இப்போது இந்த கட்டத்துக்குள்ள உள்ள லைன்ஸை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக உள்ள கட்டத்துக்கு போகலாம். அடுத்ததாக நாம 3வது ரோவில் 2வது காலமில் உள்ள அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற லைனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வரைய போகிறோம். இதில் இந்த லைன் லெஃப்ட் சைடில் அந்த கட்டத்தோட பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே அந்த கட்டத்தோட பாதியில தான் போய் முடியுது. நீங்கள் எப்போவுமே இந்த லைன்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணி வரையணும். இந்த லைன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெளிவாக பார்த்துட்டு வரையணும். அதாவது இந்த ஸ்கொயரோட அவுட்டர் லைனில் பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லை அதுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இதெல்லாம் தெளிவாக பார்த்து அங்கேருந்து ஆரம்பித்து இந்த லைன் எங்கே போய் முடியுது அதையும் தெளிவாக பார்த்து வரையணும். எப்போவுமே ஒரே ஒரு பாக்ஸுள்ள மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறத எதையுமே இப்போ பார்க்காதீங்க. ஒரு பாக்ஸில் இருக்கிற எல்லா லைனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸுக்கு போங்க. புதுசாக டிராயிங் கற்றுக்கிறவங்க எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளான கார்ட்டூன்ஸ் வச்சு வரைய பழகுங்க.
எடுத்த உடனே போர்ட்ரைட் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் வச்சு அது மேலே கிரிட் போட்டு வரைஞ்சி பழகுங்க. எதுக்காக போர்ட்ரைட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னாக்கா, போர்ட்ரைட்டில் எப்போவுமே அதிகமாக லைன்ஸை விட ஷேடிங் தான் இருக்கும். ஷேடிங் எங்கே போகுதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த மாதிரி லைன் டிராயிங்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போர்ட்ரைட் வரையும் போது உங்களுக்கு வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி வரையும் பொழுது நீங்கள் எவ்வளவு அதிகமாக அந்த கட்டம்லாம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பிக்சர் அக்யூரேட்டாக வரைய முடியும். அதாவது இந்த படத்தில் மொத்தம் 80 கட்டம் போட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன். இதையே நீங்கள் 160 கட்டம் மாற்றி வரைஞ்சிருந்தீங்கன்னாக்கா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் நான் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஸ்கொயரோட சைஸ் 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் இந்த சைஸில் பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பிக்சருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1/2 இன்ச் ஸ்கொயர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 சென்டிமீட்டர் வச்சு இந்த பாக்ஸஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணதே இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி யார் வேணாலுமே டிராயிங் வரைய முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு டிப், நீங்கள் கிரிட் போடும்போது எப்போவுமே லைட்டாக போடுங்க. ரொம்ப டார்க்காக அழுத்தி போட்டுட்டிங்கன்னா கிரிட் அழுத்ததுக்கு அப்புறமாவும் அதோட இம்ப்ரெஷன் பேப்பரில் அப்படியே இருக்கும். நீங்கள் ஷேடிங் பண்ணும்பொழுது ஒயிட் கலரில் அந்த லைன் அப்படியே தெரியும். ஸோ அதனால் எப்போவும் கிரிட் வரையும் போது ரொம்ப லைட்டாகவே போடுங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இந்த பிக்சரை ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிடலாம். ஆரம்பத்தில் இந்த லைன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக உங்களுக்கு இது பழகிடும். உங்களுக்கு தேவையெல்லாம் ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இந்த கிரிட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவும் இந்த கிரிட் மெத்தட் பற்றியே போடுறேன். நீங்கள் ஏற்கனவே கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சேனலோட நேமை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் சேனலை விசிட் பண்ணி பார்க்குறேன். திரும்பவும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.